திருவள்ளூர் பெயிண்ட் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மேலும் ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெயிண்ட் ஆலை தீ விபத்தில் ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவரின் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், கூடுதல் விவரம் என்ன? திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென்று பரவி அந்த தொழிற்சாலை முழுவதுமாக அந்த தீ பரவிய காரணத்தால் அந்த வழி மற்றொரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய சீனிவாசன் தொழிலாளி அந்த வழியை இருசக்கர வாகனத்தில் சென்ற போது இந்த பெயிண்ட் தொழிற்சாலையிலிருந்து வெடித்து சிதறிய இரும்பு ராடு பட்டு அவர் நிகழ்வு இடத்திலே உயிரிழந்தார். இதன் பின்பு தீ அதிக அளவில் பரவியதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்ற போது உள்ளே சடலங்கள் இருப்பது தெரிய வந்தது. ஏற்கனவே இந்த தொழிற்சாலையில் 6 பேர் பணிபுரிந்து வருவதாகவும் 2 பேர் நேற்று விடுப்பில் இருந்ததால் 4 பேர் பணியில் இருந்த நிலையில் அந்த அக்கௌண்டண்டா இருக்கக்கூடிய சோபனா என்பவர் காயமடைந்து வெளியே வந்திருக்கிறார். அவருக்கு உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் உள்ளே சிக்கியிருக்கிறாரா என்ற கோணத்தில் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 2 சடலங்கள் முழுவதுமாக எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டது. அதன் பின்பு இரவானதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. அதுவரையிலும் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்பு படையினரும் உள்ளே சென்று இந்த சோதனை நடத்தினர். அந்த பாரன்சிக் அதிகாரிகளும் உள்ளே சென்று சோதனை நடத்திய போது மேலும் ஒரு சடலம் இருப்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சடலம் முழுவதுமாக எரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தொழிற்சாலையில் 6 பேர் பணிபுரிய நிலையில் 2 பேர் பணிக்கு வராத நிலையில் 4 பேரில் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு 3 சடலங்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் பொன்னேரி திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமின்றி காவல்துறையினர் தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக இதனுடைய உரிமையாளர் கணபதி என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்ன, தீ விபத்து ஏற்படக்கூடிய காரணம் என்ன, அஜாக்கிரதையால் நிகழ்ந்ததா அல்லது எந்த மாதிரியான இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.